In the book of prophet Jeremiah, chapter 29, verse 22, our Lord declares, "For I know the plans I have for you, plans to prosper you and not to harm you, plans to give you hope and a future." Yes, as it is said in Proverbs 16:9, we can plan, but our Lord is the one who determines our steps. Good morning to one and all. I extend a hearty welcome to you all on this auspicious day. I feel privileged to usher you all into a new academic year 2021-2022. With rejuvenated heart and soul, and with lots of hopes and dreams, let's begin our inaugural function by seeking God's blessings through an invocation dance. இசையே உன் பதம் பணிந்தே Dimmi tak dinna tak dimmi tak dinna dimmi dimmi tak dinna tak 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 dimmi tak dinna tak 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 dimmi tak dinna tak 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 dinna di tak 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 dinna tak 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 dinna da di tak tak dingina tunda da dingina tunda இசையே உன் பதம்
Prayer is an interaction between God and creation. Also, it's a strong feeling of respect and admiration for God. To invoke such grace by the Word of God, I invite Mrs. Lavanya to come forward for the reading from the Holy Bible. Reading from the book of Prophet Isaiah, chapter 41, verses 10, 13, and 14. Have no fear, for I am with you. Be not dismayed, for I am your God. I will give you strength and bring you help. I will uphold you with my right hand of justice. For I, the Lord your God, take hold of your right hand. It is I who say to you, fear not, I will help you. Fear not, Jacob, poor worm, and you people of Israel, so frail. I will help you, says the Lord, your Redeemer, the Holy One of Israel. The word of the Lord. Thanks to be to God. I request our dignitaries to be seated on the dais. வந்தோரை அகம் முகம் குளிர்ந்து மகிழ்ச்சியோடு வரவேற்பது நம் தமிழ் மரபு. அன்பு என்ற மூன்றெழுத்து உலகை இயக்கும் மந்திரச் சொல். அதுபோல கல்வி என்ற மூன்றெழுத்தும் பயின்றவரை உலகையே திரும்பி பார்க்க வைக்கும் சக்தி வாய்ந்த சொல். இந்த சக்தியை மாணவ செல்வங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள, அவர்களை ஆசீர்வதிக்க, இந்நிகழ்வில் பங்கேற்கின்ற அனைவரையும் வரவேற்க அருட்சகோதரி ஜூட் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆவடி இமாக்குலேட் பள்ளிக்கு இன்று ஒரு மகிழ்ச்சியின் நாள். 2021 மற்றும் 2022 ஆண்டின் புதிய கல்வி ஆண்டிற்கான ஆரம்ப நாள். கடந்த ஆண்டு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி கூறி, இந்த ஆண்டும் இறைவனின் வலக்கரம் நம்மை தாங்கி வழிநடத்த இறையருள் கேட்கும் நாள். இவன் இங்கு குழுமியுள்ள அனைவரையும் வரவேற்க நிற்கிறேன். ஆண்டவரே என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர் என்று இறைவன் மீது அசையாத நம்பிக்கையோடும் இன்றும் இளமை துடிப்போடும் தனது பணியினை இன்முகத்துடன் செய்து வருகிறார்கள் அருள் சகோதரி புருடன்ஷியா அவர்கள். சிறந்த வழிகாட்டுதல் இன்றி யாராலும் வாழ்ந்துவிட முடியாது. எவ்வளவு பெரிய ஞானியானாலும் அறிவாளியாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட தருணங்களில் நமக்கு நல்ல வழிகாட்டிகள் தேவை. ஆம், நமக்கு நல்ல ஆன்மீக வழிகாட்டியாகவும் எல்லா பணிகளிலும் ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வரும் எம் புனித வளனாரின் பிரான்சிஸ்கு சபையின் துணை தலைமை அருள் சகோதரி புருடன்ஷியா அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருகவென இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து இதனை அவன் கண் விடல். இவர்களிடத்தில் இந்த செயலை ஒப்படைத்தால் நிச்சயமாக வெற்றியடைய செய்வார்கள் என்று எண்ணி அவர்களிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும் என்கிறது குரல். பிரம்மாண்டமாய் சிந்தியுங்கள், வித்தியாசமாய் சிந்தியுங்கள், வேகமாய் சிந்தியுங்கள். மற்றவர்கள் சிந்திப்பதற்கு முன்பு சிந்தித்து விடுங்கள். மகத்தான நிலையை அடைந்தே தீருவன் என்ற குறிக்கோளோடு சிந்தியுங்கள். சிந்தனையில் உறுதியும் செயலில் ஆழமும் எப்பொழுதும் மாணவிகளின் முன்னேற்றத்தையே தனது உயிர் மூச்சாக எண்ணி இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்த எம் பள்ளி தலைமை ஆசிரியர் அருள் சகோதரி ரீட்டா மேரி அவர்களை முகமலர்ச்சியோடு வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றோம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தகுதியை உயர்த்தி கொண்டே இருங்கள். உங்களுடைய தகுதியை நீங்கள் உயர்த்தினால்
உங்களின் தகுதி உங்களை உயர்த்தும். தகுதி: தா தரம், கு குணம், தி திறமை. அமைதியோடும் புன்சிரிப்போடும் மாணவிகளின் அக இருளை அகற்றி உருகும் மெழுகாய் தன்னையே கரைத்து கொண்டு வேதியியல் பாடத்தின் வழியாக மாணவிகளின் எதிர்கால கனவுகளை நனவாக்கி அவர்களின் வாழ்க்கைக்கு ஒளியேற்றும் நம் பள்ளி வேதியியல் ஆசிரியை ஜெயந்தி அவர்களை மனமகிழ்ச்சியோடு இவ்விழாவிற்கு அழைக்கின்றோம். வானவில்லை தண்ணீர் தூறலில் கவனித்திருக்கும் நீங்கள் கலையாத வானவில்லை கண்டதுண்டா? பூமி பந்தின் குறுக்கு நெடுக்கலான அட்சய ரேகைகளை, தீர்க்க ரேகைகளை பார்த்ததுண்டா? ஆம், எம் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர் அருள் சகோதரிகள், ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், உடன் உழைப்போர் இவர்கள் வில்லுக்கு ஏற்ற அம்புகள். நீங்கள் உழைக்க பிறந்தவர்கள். உங்கள் பணி இப்பள்ளியிலே மிக சிறந்தது. எனவே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வருக வருகவென அழைக்கின்றோம். லட்சிய கனவுகளை தினமும் நெஞ்சில் சுமந்து சிகரத்தை தொட்டு விடுவோம் என்று வீரநடை ஓடும் எம் இமாக்குலேட் பள்ளியின் சிற்பிகளே, எம் மாணவிகளே, உங்களையும் இந்நாட்டின் நாளைய தலைவர்களை பெற்றெடுத்த எம் அருமை பெற்றோர்களே, உங்களையும் இவ்விழாவிற்கு உதவி செய்த நல்ல உள்ளங்களையும் நலம் நாடுவோர் அனைவரையும் வருக வருகவென அழைக்கின்றோம். சிகரங்களை ஊர்ந்து ஊர்ந்து அடைவது ஒரு வகை, சிகரங்களை நடந்தே சென்று அடைவது மற்றொரு வகை. சிகரங்களை பறந்துதான் அடைவது சிறந்த வழி என்று மாணவிகளுக்கு இணையத்தின் வழியாக இறை ஆசிரை வழங்க வந்த உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அன்புடன் அழைத்து நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். I would like to call upon our Honorable Conscientious Headmistress, Reverend Sister Rita Mary, to honor our chief guest, the discerning, pious, serene, and competent soul, Reverend Sister Prudentia, the Assistant Mother General of FSJ Congregation, and veteran, adorable, diligent, and students' all-time favorite teacher, Mrs. Mesmin Jayanti. நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்பவர் இருளில் நடவார், உயிரின் ஒளியை கொண்டிருப்பார் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப நம்மை ஒளியின் மக்களாக வாழ, மாணவ செல்வங்களை ஒளியின் பாதையில் வழிநடத்த, நாம் கொண்டுள்ள அன்புறவின் மூலம் நன்மையானதை அவர்களுக்கு தர, மாணவ சமுதாயம் நன்மை தீமை பகுத்தறிந்து செயல்பட, அருள் ஒளி பெற ஒளியை ஏற்றுவோம். இந்நிகழ்விற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் FSJ சபையின் துணை தலைமை அருட்சகோதரி புருடன்ஷியா அவர்களை வாழ்த்து ஒளி ஏற்றவும், இமாக்குலேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியை அருட்சகோதரி ரீட்டா மேரி அவர்களை அன்பு ஒளி ஏற்றவும், ஆசிரியர்கள் சார்பாக திருமதி ஹேமலா அருள் அவர்களை அறிவு ஒளி ஏற்றவும், பெற்றோர் சார்பாக திருமதி ஜெயா அவர்களை பாச ஒளி ஏற்றவும், 11ஆம் மற்றும் 12ஆம் மாணவிகள் சார்பாக மாணவி வைஷாலி அவர்களை கற்றல் ஒளி ஏற்றவும் அன்போடு அழைக்கின்றோம். ஒளிமயமான இறைவா போற்றி, ஒளியின் ஊற்றாம் இறைவா போற்றி, உலகிற்கு ஒளியாம் இறைவா போற்றி, உள்ளத்தை ஒளிர்விக்கும் இறைவா போற்றி,
போற்றி போற்றி நல்வொளியை போற்றி 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 அருளொளியை போற்றி. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற மகாகவி பாரதியின் எண்ணங்களை தன் வண்ணமாக்கி தன் கனவு மெய்ப்பட மெய்வருத்தி உழைக்கும் என் அன்பான தீரமான தீர்க்கமான தலைமை சகோதரி அருட்சகோதரி ரீட்டா மேரி அவர்களை எழுச்சியுரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். A very good morning to the dignitaries on the dais, Reverend Sister Prudentia, Assistant Superior General of FSJ family, and Mrs. Jayanti, the best teacher of our school, and other teachers, parents, and students of class 11th and 12th of this school. With a great pleasure, I wish you all a happy inauguration day of the academic year 2020-21 and 22. தனது வலிமையை மௌனமாக வெளிப்படுத்தும் பொறுமையையும் தன்னம்பிக்கையுடன் செயல்படும் தைரியத்தையும் தவறு கண்டால் கனிவுடன் திருத்தும் பண்பையும் கொண்ட பாசமிக்க அருட்சகோதரி புருடென்சியா அவர்கள் எம் சபையின் துணை சபை சகோதரியாக திறம்பட பணியாற்றி கொண்டிருப்பவர்கள். அவர்களை உங்களுடைய அனைவரின் சார்பில் அன்போடு வரவேற்கின்றேன். மாணவ செல்வங்களை மாணிக்கங்களாக மாற்றும் சிறந்த சிற்பியாக திகழ்பவர் நம் பாசமிகு ஆசிரியை மிஸ்ஸஸ் ஜெயந்தி அவர்கள். ஆசிரிய பணியாம் அறப்பணிக்கு தன்னையே அர்ப்பணித்து அனைத்து பிள்ளைகளின் வாழ்விலும் அறிவொளி ஏற்றும் சுடராய் திகழ்கிறார்கள். இந்த பேரிடர் காலத்தில் இந்நிகழ்வின் வழியாக மாணவிகளாகிய உங்களையும் பெற்றோரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மாணவிகளே, காலத்தின் மட்டில் விழிப்பாயிருங்கள். ஆம், இட் இஸ் த ஏஜ் ஆஃப் வாட்ஸ்அப், டிக்டாக் அண்ட் நெட்வொர்க்கிங். விழிப்பாயிருங்கள் மாணவிகளே, விழிப்பாயிருங்கள். அலட்சியத்திற்கும் முன் தயாரிப்புக்கும் இடையே உள்ள நேரம்தான் விழிப்பு. வாழ்க்கை என்பது நேரத்தால் ஆனதுதான். கடந்து போன காலத்தை விலை கொடுத்து வாங்கும் அளவுக்கு பணக்காரன் உலகில் பிறக்கவில்லை. 1 கோடி ரூபாய் கொடுத்து கூட 1 மணி நேரத்தை வாங்கிக் கொள்ள எவராலும் இயலாது. நேருவுக்கு 4 மணி நேர உறக்கமே போதுமானதாகவும், இந்திரா காந்திக்கு 3 மணி நேர உறக்கமே போதுமானதாகவும், தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு ஒரு ஆய்வுக்கும் மற்றொரு ஆய்வுக்கும் இடைப்பட்ட நேரமே போதுமானதாகவும், நெப்போலியனுக்கு குதிரை மீது உறங்குவதே போதுமானதாகவும் இருந்தது. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது, உறக்கத்தை கட்டுப்படுத்தினால் நாம் உலகத்தையே கட்டுப்படுத்த முடியும். இந்த இடத்திலே நேரத்தின் அருமையை குறிப்பிடுவதற்கு ஓர் உதாரணத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நமக்கு தெரியும், நிலவில் முதலில் கால் வைத்தது யார் என்றால் ஆம்ஸ்ட்ராங் என்று சொல்வோம். இரண்டாவதாக யார் கால் வைத்தது என்றால் சிறிது நேரம் யோசித்துவிட்டு ஆல்ட்ரின் என்று சொல்லுவோம். உண்மை சம்பவம் என்ன தெரியுமா மாணவிகளே? ஆல்ட்ரின் தான் இராணுவத்தின் தளபதி, அவர்தான் பைலட். ஆம்ஸ்ட்ராங் கோ பைலட் தான். நிலவில் உண்மையிலேயே முதலில் கால் வைப்பதற்காக குறிப்பிடப்பட்டவர் ஆல்ட்ரின் தான். இங்கிருந்து நிலவில் போய் விண்கலம் இறங்கியவுடன் கதவு திறக்கப்பட்டது. கீழே பேஸ் கண்ட்ரோலிருந்து கமன் போகிறது. ஆல்ட்ரின் கெட் டவுன். ஆல்ட்ரின் ஒரு நிமிடம் யோசிக்கிறார். கீழே கால் வைத்தால் பறந்து விடுவோமோ, சுடுமோ, அல்லது கால் உள்ளே பொதிந்து விடுமோ என்று ஒரு நிமிடம் யோசித்திருக்க வேண்டும். அந்த நேரத்தில் யோசித்ததனால் ஒரு நிமிடம் தாமதிக்கின்றார். கீழே பேஸ் கண்ட்ரோலிலிருந்து என்னென்னு தெரியலையே, இறங்கலையே என்று உடனே மறுபக்கத்திலிருந்து ஆம்ஸ்ட்ராங்குக்கு தகவல் போகிறது. ஆம்ஸ்ட்ராங் கெட் டவுன்.
என்று. உடனே அவர் காலை கீழே வைக்கின்றார். இதிலிருந்து பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டமான பெருமையை பெற்றவர் ஆம்ஸ்ட்ராங்காக மாறிவிட்டார் ஆல்ட்ரினுக்கு பதிலாக. ஆல்ட்ரினிடம் பூமிக்கு வந்த பிறகு கேட்டபோது மிக சிறந்த வாய்ப்பை இழந்து பெரிய தவறை செய்துவிட்டேன் என்றார். அதையே ஆம்ஸ்ட்ராங்கிடம் உங்களால் எப்படி செய்ய முடிந்தது என்று கேட்டபோது அவர் கூறிய பதில் டைம். ஒரு நேரத்தினுடைய அருமை ஒரு வினாடியை ஒருவர் பயன்படுத்தி கொண்ட காரணத்தினால் உலகத்தினுடைய மிக சிறந்த பெருமையை அடைகிறார் ஆம்ஸ்ட்ராங். இதுதான் நேரத்தினுடைய அருமை. இந்தியர்கள் கடிகாரத்தின் மணியை மட்டுமே பார்க்கிறார்கள். அமெரிக்கர்கள் மணியோடு சேர்ந்து நிமிடத்தையும் பார்க்கிறார்கள். ஐரோப்பியர்களும் ஜப்பானியர்களும் நிமிடத்தோடு சேர்ந்து வினாடியும் பார்க்கின்றார்கள் என்பார்கள். அதற்கு ஏற்றாற்போல் அவர்கள் முன்னேற்றமும் அமைகிறது. நாம் முன்னேற வேண்டுமென்றால் மாணவிகளே வினாடியை பார்த்து வேலை செய்ய வேண்டும். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை அமைத்து கொள்ள ஆற்றல் நம்மிடமே இருக்கிறது என்கிறார் விவேகானந்தர். பறவைகள் வானத்தை பறப்பதை பார்த்து வியந்த இருவர் அதைப்போல் நாமும் பறக்க முடியுமா என்று சிந்தித்தார்கள். செயலில் இறங்கினார்கள். தடுக்கி விழுந்த அனுபவங்களை பாடமாக்கி கொண்டு விமானத்தை வடிவமைத்து வானில் பறந்து காட்டினார்கள் அந்த ரைட் சகோதரர்கள். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், your life is your message to the world. Make sure it is inspiring. People are all alike in their promises. It is only in their deeds they differ. Believe it, you are unique. No one before, no one come like you. Your uniqueness is something special. You are meant to be different from others. Don't compare yourself with anyone in the world. You must aware about yourself in which areas you are unique. Positive attitude, hardworking, flexible, self-confident, honest, energetic, adjustable, working towards goal. The mirror never loses its ability to reflect. Even broken into 1,000 pieces, similarly, never change your originality even if you have 1,000,000 problems in your life. Never change your originality for the sake of others, because no one can play your role better than you. So, be yourself, you are the best. You can be a very good child for your parents and good student for your teacher. Do better than anyone else. Be yourself. Dear students, learn from yesterday, live for today, hope for tomorrow. மாணவிகளே, இந்த பேரிடர் காலத்தில் அரசு காட்டும் வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றுவோம். Wear mask, wash your hands now and then. Always keep social distance. Go out where when it is necessary. Be healthy, be safe. May the Almighty God bless you all, wishing you all the very best. Thank you. We are blissful to invite our distinguished chief guest, Reverend Sister Prudentia, the Assistant Mother General of FSA Congregation, to give few words of enlightenment. Dear Sister Rita, the headmistress, dear sisters and the staff and the students, I am extremely happy to speak to all of you as you start the new academic year 2021-22. All of us had a very vast, devastating experience of COVID-19. Some of you may have lost your near and dear ones in the pandemic. Some of you may have been affected by the disease. Your education was very much disturbed because of the frequent lockdowns in the past years. So this academic year is very special for all of you
and I wish you a very happy and successful new academic year. I stress the words happy and successful because these are the two words that make your life meaningful. To be happy, I will give you a few tips. The first tip is trusting in God. All of you believe that you have been created by God in His own image and likeness to continue His mission in the world. So all of you are entrusted with a mission to be fulfilled. Your mission is to love everyone as you love yourself. This is the command Jesus had given to all of us. Not only Jesus, all the religions in the world teach the same principle. God has not only created us, He also sustains us. He remains with us until we reach Him after our death. So we have to trust God who is faithful to us. Our human tendency is to seek happiness in getting what we desire in the world. For example, money, position, etc., etc. But this will not give you lasting happiness. What makes us happy is to surrender to the Creator and accept what comes from His hand. The second point to be happy is to adopt positive attitude. I'll tell you a small story. There was a farmer in Africa. His name was Hafiz. He was very happy and content. One day, a wise man met him and told him that if he had a diamond the size of his thumb, he can buy his own city. If he had a diamond the size of his fist, he can buy his own country. So this poor farmer was very much disturbed, and the whole night he could not sleep. So the following morning he got up, sold his land, and left his country, went around searching for the diamond the wise man was talking about. He searched in Africa, and he went as far as Europe, but never found the diamond. Finally, he was exhausted and decided to commit suicide. He jumped into a river and ended his life. Back home, the man who bought the land was watering his camels, and he found a stone glittering in the river which was running through his land. So he picked up that stone and took it home. That afternoon, the same wise man visited the house again, and he recognized the stone as the diamond. So the wise man told him, "This is a diamond, and there are many more diamonds in your land." They found the land was full of diamonds. Hafiz, the farmer, was very happy as long as he was content, and he was content as long as he was happy. So opportunities are always under our feet, and we need not go anywhere. Dear students, recognize the opportunities we get and make use of them, then success will be yours. Now the third tip to be happy is to love one another. The only command God gives us is to love Him and our neighbor. It is difficult for humans like us to forget the hurt feelings inflicted on us by others. Most of the time, we dwell on such thoughts and we seldom enjoy our life. We get out of this sort of feeling. In order to get out of this feeling, we have to develop the virtue of humility and learn to accept others with their own limitations. So if you want to be happy, you have to trust in God, and secondly, you have to cultivate the habit of thinking positively, and thirdly, love everyone as they are. Now, to be successful, you need to follow a few tips. And I will tell you what these tips are. First one is a burning desire. Once a young man asked Socrates, he was a Greek philosopher, the secret of success.
Socrates walked with him to a nearby river, and they walked into the deep water. When they reached the deep water, Socrates pushed him under the water. The boy struggled to come out of the water, but Socrates never allowed him. When that boy turned blue, Socrates pulled him out, asked him what you wanted the most when you were underwater. So the boy said, air. Then Socrates said, this is a secret of success, that is burning desire. The second point to be successful is commitment. There is a big difference between playing to win and playing not to lose. When you play to win, you play with enthusiasm and commitment. When you play not to lose, you play to avoid failure. Winners commit and condition themselves to winning, and they play out of inspiration. When you play not to lose, you play out of desperation. So, dear students, keep your goal or purpose in front of you as you start the new academic year. And work with burning desire, commitment, and then achievement will be yours and success will be yours. So I wish you once again a very happy and successful new academic year. May God bless you all. ஒளி ஆதியும் அந்தமும் அற்ற இறையின் பிம்பம். ஒளி அறியாமையை அகற்றும் அறிவின் உருவகம். ஒளி பல்லுயிர்களின் இயக்கத்திற்கும் உயிருக்குமான ஆதாரம். 11ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் எம் மாணவிகளின் அக இருள் அகற்றி அறிவொளி ஏற்றும் தீபமாக திகழ உறுதி பூண்டு செயல்படுவோம் என்பதை உணர்த்தும் விதமாய் அறிவார்ந்த எம் பள்ளி ஆசிரியர்கள் சார்பில் திருமதி ஆரோக்கியமேரி அவர்களும் திருமதி DA நிர்மலா அவர்களும் சான்றோரான எம் தலைமை ஆசிரியை அருட்சகோதரி ரீட்டா மேரி அவர்களிடமிருந்து ஒளியை பெற்றுக்கொள்கிறார்கள். A good teacher is like a candle. It consumes itself to light the way for others. We, teachers of IHM, inspire hope, ignite the imagination, and instill a love of learning among the students. Now, we proudly present before you the architects of child's mind, the teachers of Immaculate Heart of Mary Girls Higher Secondary School, Avadi.
Gratitude is nothing but readiness to show our thankfulness to God and the people around us. In that way, I welcome Mrs. Lucy Prema, our teacher, to propose the vote of thanks. Praise the Lord. The essence of all beautiful art is gratitude. Good morning, IHM. I deem it's a great honor and privilege to propose the vote of thanks on this memorable occasion. All reserved and unreserved appreciation goes to the Almighty God for making this event a remarkable one for all of us. I would like to thank God for keeping us all alive and well. God has showered His blessings upon us and protected us during this pandemic time. He will continue to be with us and guide us through the school year and beyond. Thank you, Lord. I would like to thank our chief guest, Reverend Sister Prudentia, the Assistant Mother General of FSJ congregation. She is a person filled with determination and willpower with smiling face. To be inspired is great, but to inspire is an honor. She is an inspiration and she is a rare gem. And sister, we are so happy to have you at our school. Thank you, sister. Now, I would like to express my heartfelt gratitude to our lovable HM, Reverend Sister Rita, who made this day possible. This is all because of her hard work, faith, and never failing love for us. We are given the ability to overcome any situation. Thank you, sister. I would also like to thank Mrs. Mismin Jayanti, who is representing 11th and 12th grade for this event. Unlike Protons, she doesn't deal with negativity and has been a great pillar for the students. Thank you, ma'am. Without doubt, I would also like to thank all our ever-encouraging teachers for their excellent coordination in guiding our students in the right path. They are so dedicated to their work and a prime example of discipline. Thank you, teachers, for educating the next generation. Thank you, dears. Parents play a key role in our students' achievements. Now, I thank our supportive parents who never failed to support us in these 61 years of success. They work long shifts and take care of their children. This is the true power of parents. They didn't simply provide support, they are the supportive system. Last but not the least, I must thank the greatest asset of our school, our students. You always strive for excellence and work with efficiency. The struggle you're facing today is developing the strength needed for tomorrow. So, don't let anything stop you from reaching great heights. To wrap things up, I would like to thank each and everyone who is here today. Without every one of you, our school wouldn't be a school. I hope everyone has a great day. Best of luck for this coming year. Just remember, this may be a new setting, but it is the same you in it. Gratitude is not only the greatest of virtue, but the parent of all others. Once again, I thank all of you. Teachers are mind engineers and life directors. With gratitude, I request all the 11th and 12th handling teachers come on to the stage for group photo.